வெல்கம் டு வசந்தம் சமையல். இன்றைக்கி நம்ம பால் சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வசந்தம் சமையல் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரணுன்னா அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ பால் சாதம் செய்கிறதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம். காய்ச்சின பால் 1/2 லிட்டரு, அது ஊற்றுற அளவுக்கு ஒரு 2 ஸ்பூனு தயிர், ஒரு 10 பச்சை மிளகாய். நான் வந்து நல்லா இது ஸ்பைஸியாக இருக்கணுன்றதுக்காக சிகப்பு மிளகாயும் பச்சை மிளகாயும் எடுத்திருக்கேன். கொத்தமல்லி, கருவேப்பிலை, புதினா. இதுக்கு வந்து நல்லா ஸ்பைஸியாக இருக்கணும். நிறையா காரம் போட்டுக்கோங்க, வேறு எதுவும் காரம் இல்லை, இந்த மிளகாய் மட்டும்தான். இது 1/2 லிட்டர் பால், 1/2 கிலோ அரிசிக்கு. இப்போ வந்து பாலை தாளிச்சிக்கலாம். ஒரு வானல் வச்சுட்டு அதில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறம் எடுத்து வச்சுருக்கிற பச்சை மிளகாய், சிகப்பு மிளகாயை நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி இந்த மாதிரி போட்டுக்கோங்க. நல்லா எண்ணெயில் ஃப்ரை ஆகணும். அப்போ தான் அதோட காரம் எல்லாம் இறங்கி அந்த பச்சை மிளகாய் வாசமும் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போ கருவேப்பிலையை போட்டுக்கோங்க. கருவேப்பிலையும் நல்லா கிறிஸ்பியாக பொரியட்டும். அந்த சாதத்தில் இருக்கிற கருவேப்பிலையை எடுத்து வைக்காமல் அப்படியே சாப்பிட்டுக்கோங்க. இதுக்கு எதுவும் சைடிஷ் இல்லாமல் சாப்பிட போகிறோம். அதனால் இதில் போடுற அந்த கொத்தமல்லி, கருவேப்பிலை, புதினா தான் கீரை. இப்போ வந்து புதினாவை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. கொத்தமல்லியை லாஸ்ட்டாக ஆட் பண்ணிக்கலாம், இப்போ போட வேண்டாம். பாருங்கள், அந்த மிளகாயோட வாசம், கருவேப்பிலையோடது, புதினா எல்லாத்தோட வாசமும் நல்லா சூப்பராக வருது. இப்போ வந்து காய்ச்சி வச்சுருக்கிற பாலை இதில் சேர்த்துக்கலாம். பால் வந்து 1/2 லிட்டர் பால் இது காய்ச்சி வச்சுருக்கேன். இதில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு கொத்தமல்லியை கட் பண்ணி தூவிக்கோங்க. அவ்வளோதான், பால் தாளிச்சாச்சு. இப்போ இதில் வந்து இந்த எடுத்து வச்சுருந்த ஊற்றுறதுக்கான அந்த தயிரை 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். ஏன்னா இது பால் சாதம் செஞ்சுட்டு உடனே சாப்பிட்டா தான் பால் சாதமாக இருக்கும். அது கொஞ்சம் சாதம் மீதி இருந்து லேட்டாக சாப்பிட்ற மாதிரி இருந்ததுன்னா தயிர் சாதமாக இருக்கும். உங்களுக்கு தயிர் ஊற்றிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஊற்றலைன்னா கெட்டு போயிடும். இப்போ இதுக்கு வந்து உப்பு, தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து சாதத்தை வடித்து வச்சுருக்கோம். இதை கொஞ்சம் ஆற வச்சுட்டு அதில் இந்த தாளித்த பாலை ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். உப்பு பத்தலைன்னா கூட இப்போ சாதத்தில் சேர்த்துக்கலாம் நீங்கள். இது வந்து பசங்களுக்கு ஸ்கூலுக்கு நீங்கள் செஞ்சு தரணுன்னா நம்ம காலையிலேயே இது மாதிரி பால் சாதமாக செஞ்சு கொடுத்துட்டோன்னா மதியம் அவங்க சாப்பிடும்போது தயிர் சாதமாக இருக்கும், புளிச்சி இல்லாமல் நல்லா பதமாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். உடனே சாப்பிட்டா பால் சாதமாக இருக்கும், லேட்டாக சாப்பிட்டிங்கன்னா தயிர் சாதமாக இருக்கும். இது வந்து நல்லா காரமாக செஞ்சுருக்கிறதால இதுக்கு எதுவுமே சைட் டிஷ்ஷு, ஊறுகாய் கூட தேவையில்லை. தொட்டுக்கிறதுக்கு எதுவுமே இல்லாமல் வெறும் இந்த சாதம் மட்டுமே சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.